10,000 BCன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறையா இருந்தது. ஒருவேளை டைரக்டர் அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு சீனும் நம்ம பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கே தொகுத்து வழங்கினவங்க வந்து இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் புதுசாக வந்திருக்கீங்க, மேடையில் இருக்கிறவங்க யாரோ வந்து பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல பட்டியல் சேகர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? பில்லா 2 படம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் டைரக்டர், அவர் அப்புறம் நடிகர் கிருஷ்ணா, இவங்க 2 பேரோட ஃபாதர் தான் பட்டியல் சேகர். ஸோ அவர் வந்து நிறைய படங்களை பார்த்து டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி சீன் சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் வந்து இங்கே வாழ்த்துனது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெருமை. அடுத்தது பவித்ரன், நீங்கள் சரத்குமாரோட சூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தகால பறவை, கல்லூரி வாசல்னு நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர். திருமூர்த்தின்னு எல்லா பெரிய ஹீரோக்களையும் வச்சு படம் பண்ணவர். அவர் வந்து இங்கே வாழ்த்துனது இந்த டைரக்டருக்கு இந்த குழுவினருக்கு மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி ஹேம்நாத் பாபுஜி 24 மணி நேரத்தில் ஒரு படத்தை எடுத்து சுயம்பரங்கிற பேரில் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க. அந்த கின்னஸ் சாதனை படத்தை தயாரிப்பாளர் தான் அவர் தொடர்ந்து கில்டோட தலைவராக இருக்கிறாரு. அவர் இங்கே வந்திருக்கிறது அதை விட பெருமை. கமல் பிரபுதேவா நடித்த காதலா படம் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டிவியில். அந்த படம் கனா கண்டேன் உட்பட நிறைய வெற்றி படங்களை தயாரித்தவர். முன்னாள் கவுன்சில் செயலாளர் தேனப்பன் வந்து இங்கே பாராட்டியிருக்கிறாரு. ஸோ அது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி யார் படம் பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் நளினி நடித்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் டிவியில். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவராக இருந்தவர் தான் கலைப்புலி ஜி சேகரன். இப்போ டிஜிட்டல் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தலைவராக இருக்கிறாரு. அவர் இங்கே வந்திருக்குது அதோட சிறப்பு. அதே மாதிரி அபிராமி ராமநாதன் சார், அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மாஸ் ஹீரோக்கள் படங்களுக்கு போய் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் பூஜைக்கும் வர்றாரா இல்லையோ, வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறவர் தான் அபிராமி ராமநாதன். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் அவர் ட்ரெஸ்ஸு மாதிரியே அவரோட உள்ளம் ரொம்ப தூய்மையானது, வெண்மையானது, எல்லாரையும் மனசு திறந்து பாராட்டக்கூடியவர். அவர் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார், நீங்கள் கேளுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர்லாம் வந்து ப்ரொஃபஸராக போயிருந்தாருன்னா இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட் இந்தியாவை ஆண்டுட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு பெருமைசாலி அவர், எல்லாருக்கும் உதவுகிற மனப்பான்மை உள்ளவர். ஸோ இவங்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ டைரக்டருக்காண்டியோ ஹீரோவுக்காண்டியோ இல்லை இந்த படத்தில் நடித்தவங்களுக்காண்டியோ நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ யார் இப்போ உங்களுக்கு வந்து சூர்யாவை தெரியும், ஆர்யாவை தெரியும், ஜெயம் ரவியை தெரியும், ரஜினி கமல்லேருந்து எல்லாரையும் தெரியும். பட் இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. கொஞ்சம் அடக்கி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ வந்து ஒரு முறுக்கு மீசை வச்சுட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் படத்தில் வேறு மாதிரி நல்ல ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ஒரு வித்தியாசமாக ஆர்ம்ஸ் காட்டிகிட்டு இருந்தார். நிறைய பெண்கள் ஒரு மேலே பொத்துன்னு விழுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாரு. இந்த கோபிகா அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான். ஏற்கனவே கோபிகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த கோபிகா வச்சு படம் எடுத்த தேனப்பன் தான் இங்கே வந்து இந்த கோபிகாவையும் பாராட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த கோபிகாவும் நல்லா அழகாக இருக்கிறாங்க. என்ன ஒரு வருத்தம் வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டு மூடிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு தொங்கிட்டாங்க. ஏன்னா படத்தில் வர்ற மாதிரியே காஸ்டியூமில் வருவாங்கன்னு நினச்சாங்க, பட் வரல. அதனால தான் டைரக்டர் புத்திசாலித்தனமாக காட்டவே இல்லை ஒரு சீனை கூட. ஸோ அவருக்கு வந்து இந்த புத்திசாலித்தனத்தினால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பொதுவாக வந்து படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்து விளம்பரங்கள்லாம் கொடுத்து இவ்வளோ தூரம் அழைச்சாலும் உங்களை மாதிரி ஆளுங்க வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்குதுன்னு ஒரு மவுத் பப்ளிசிட்டி சொல்கிறதெல்லாம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வெளியிலேருந்து வந்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்கள்லாம் அனுமதி இல்லாமல் வெளியாகிற இன்டர்நெட்டில் படத்தை பார்க்காதீங்க, திருட்டு வீசில் படம் பார்க்காதீங்க. இந்த காட்டுலேயும் மேட்லேயும் மலையிலையும் வெயிலையும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. சினிமாவில் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டை மறந்து, குடும்பத்தை மறந்து, பசங்களை மறந்து தான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த படம் பார்க்கணுங்கிறது தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் உங்களால் முடிஞ்ச 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது. ஏதாவது ஒரு டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கி படம் பாருங்கள். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். இந்த படம் மாபெரும் வெற்றிடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி. வணக்கம். ஏறத்தாழ இன்றிலிருந்து சுமார் 1377 கோடி ஆண்டுகளுக்கு முன்
ஒரு பெரும் வெடிப்பு முன்பாக தோன்றியதுதான் நமது பேரண்டம். ஏறத்தாழ இன்னிலிருந்து 450 அல்லது 500 கோடி ஆண்டுகளுக்கு முன் மேக கூட்டங்களும் தூசி கொண்ட கூட்டங்களும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து ஒன்றினை ஒன்று ஊடுருவி ஈர்த்து ஒளிந்ததுதான் நமது சூரியன். அவைகள் வடிவமையில் அது அவனுடையது, அவள் அது அதே மாதிரி அவனுடையது என்று வரும். அதுதான் 6ஆம் வேற்றுமை. அதே போல ஒரு சிறப்பான வேற்றுமை அந்த 6ஆம் வேற்றுமை. அந்த வேற்றுமையை போல, செந்தமிழை போல, முத்தமிழை போல இந்த படம் வெற்றியின் முத்திரையை பதிக்க வேண்டும். இது நடித்திருக்கின்ற நடிகர்கள், இது தயாரித்து இயக்கியிருக்கின்ற இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் அனைவரும் பெரும் வெற்றியை பெரிய வாழ்த்தி விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை திரையுலகில் பெரிய ஜாமான்லாம் நிற்கிற அத்தனை நல்ல உலகங்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க வந்து நான் அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே அந்த பதட்டம், அந்த படம் எடுக்கும்போது கொடுத்த கஷ்டத்தை இப்போ மறுபடியும் அதே மாதிரி கேள்வி கேட்டாங்க. என்னோடய நண்பர் டைரக்டர் அவர் வந்து நீங்கள் அந்த படத்தில் தயாரிப்பாளன்றதை மறந்து இந்த படத்தோட ஹீரோவாக இருக்கணும்னா இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் போட்டார். வெயிட் இப்படி இருக்கக்கூடாது, உடம்பு குறைச்சி இந்த கேரக்டராக வாழணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேரக்டராக மாற்றி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கியிருக்காரு. ஃப்ரெண்டுன்றது வேறு, வெளியே வந்துட்டால் அங்கே வெளியே வந்துட்டால் தான் ஃப்ரெண்டு, அங்கே ஒர்க்கில் போயிட்டால் அவர் டைரக்டர் தான், நான் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு படம் தயாரித்து இன்றைக்கி வெளியே வந்து விடணும், அது என்ன மாதிரி ஒரு சின்ன யாருமே சப்போர்ட் இல்லாமல், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வரன்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து எங்களை மாதிரி படம் எடுக்கிற சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிற யாரும் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த 6ஆம் வேற்றுமை ஒரு சரித்திரமாக இருக்கணும். இதுதான் இதை பேஸ் பண்ணியிருக்கோன்ற பேசிக்கலாம் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் கணேஷ் சார், அவர் ரேணுடாக்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய ரேஞ்சில் வருவார். அந்த மாதிரி சாங் கொடுத்துருக்காரு. யுகபாரதி சார் சாங் எழுதியிருக்காரு. பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் சூஸ் பண்ணி நிறைய லொக்கேஷன்லாம் போயிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். என் கூட நடித்தவங்க எல்லாருமே காலில் செருப்பு போடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அதில் வந்து எல்லாருமே கோபியா, உமாஸ்ரீ 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்குவதற்காக கவலைப்படும் மேடையில் உள்ளவர்களே, கண்டிப்பாக இங்கு வந்தால் நாம் கவலையை மறப்போம் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கும் எங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எப்போவுமே விஜயமுரளி வந்தால் ஒரு கதை சொல்வார். இன்னைக்கு கதை சொல்லலை. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, விஜயமுரளியை போல பிஆர்ஓக்கு தலைவர். பிஆர்ஓ இல்லாமல் நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லதே செய்கிறவங்க தான் இருக்காங்க, வேணும்னா கெடுதலும் பண்ண முடியும். ஆனால் பண்ணுறதில்லை, இவங்களாம் நல்லவங்க, பண்ண மாட்டாங்க. அதனால் அவர் சொன்னால் நான் சொல்லாமல் இருக்கப்படாது. இது கதை இல்லை, நிஜமாக நடந்தது. அப்போ வந்து நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிருந்தேன். என்ன சொல்கிறது தெரியல, அந்த டெக்னிக்கல் இருக்கு பாருங்கள். முதல்ல ஒரு ஸ்டில்லை காமிக்கிறாங்க கலரில், அப்புறம் அதே செப்பியாவில் காமிக்கிறாங்க. இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அதோட ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சீன்ஸ் எல்லாம். இந்த சீன்ஸு ஃபோட்டோகிராஃபி அதில் நடிச்சிருக்கவங்க, அஃப்கோர்ஸ் எனக்குமே அது புரியல. இந்த குத்துப்பாட்டுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. படத்தை பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இதை நீங்கள் விளம்பரத்துக்கு முதல்ல யூடியூப்பில் நிறைய போடுங்க இதை. ஏன்னா எங்களுக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்து 15 வயசுல 25 வயசில் உள்ளவன் தான் நிறைய வர்றான். அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்க. அதோட இந்த மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்கார், அவருக்கு நான் கேட்டுக்கொள்ளலாம் ஒன்றே ஒன்று தான், இன்னும் கொஞ்சம் கூட செலவு பண்ணி இதை வந்து டால்பி அட்மாஸில் சவுண்ட் சிஸ்டத்தை பண்ணிங்கன்னா இந்த காட்சிகளுக்கு ஏற்ற சவுண்ட் சிஸ்டமாக தான் அது. அந்த சவுண்டில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துருமாரும் கைதட்டும் ஒவ்வொரு சீனுக்கும். அந்த சவுண்ட் இப்போல்லாம் டால்பி டிடிஎஸ்ங்கிறது சைடில் மட்டும் வரும், அது மேலேருந்து வர சத்தம். இப்போ அருவி வருதுன்னா மேலேருந்து தண்ணி கொட்டுற சத்தம் வரும். மெட்ராஸில் நிறைய தியேட்டரில் போட்டோம் அதை. அதனால் அதில் பண்ணணும். அதோட இந்த படத்துக்கு வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு இந்த புலி சிங்கம்லாம் பார்த்துருக்கீங்க, காக்கா குருவியெல்லாம் பார்த்துருக்கீங்க. குட்டி பிறந்த உடனே தாய் வந்து அதுக்கு பால் ஊட்டி நல்லா வளர்க்குது. வளர்ந்ததுக்கப்புறம் அது பறந்து போயிடும். திருப்பி அப்பா அம்மா திரும்பி பார்த்ததே கிடையாது. நம்ம மனுஷங்களே ரொம்ப பேர் அப்படித்தான். அப்பா அம்மா கவர்வுக்கு எவனோ அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. கிளம் போகாதான்னு நினைக்கிறவன் தான் ஜாஸ்தி.